வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த வாரம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்த நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் வியாழக்கிழமை ஃபாக்ஸ் நியூஸில் நடந்த ஒரு நேர்காணலில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எந்த மோதலும் அடிப்படையில் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒன்று என்று கூறினார். இது அவர்களது பிரச்சனை, அவர்கள்தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா இரு தரப்பினரையும் பின்வாங்குமாறு அறிவுறுத்தலாம், ஆனால் இது அமெரிக்காவின் போர் அல்ல என்று அவர் பரிந்துரைத்தார். அவரது இந்த கூற்று இந்தியாவில் நேர்மறை மற்றும் எதிர்மறையான பலவிதமான விமர்சனங்களை ஏற்படுத்தியது. எந்த ஒரு உலக விஷயத்திலும் தாமே நடுநாயகமாக இருக்க விரும்பும் அமெரிக்கா இதில் ஏன் ஒதுங்கிக் கொள்ள விரும்புகிறது என்று பலரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதுவும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் இயல்பை நன்கு அறிந்தவர்கள் வியப்பின் உச்சிக்கே சென்றார்கள். டிரம்பை பொறுத்தவரை ஒரு தீர்மான நிகழ்வாக இருந்தால் அவர் மணமகனாக இருக்க விரும்புவார். சாவு வீடாக இருந்தால் ட்ரம்ப் தாமே பிணமாக இருக்க விரும்புவார். சீப்பை ஒழித்து விட்டதால் கல்யாணம் நின்றுவிட்டால் ட்ரம்ப் சீப்பாக இருக்க விரும்புவார். இங்கு நீங்கள் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலின் வார்த்தை பிரயோகத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ட்ரம்ப் சீப்பாக இருக்க விரும்புவார் என்று நாம் குறிப்பிட்ட வாக்கியத்தில் உள்ள சீப்பாக என்ற சொல் ஆங்கிலத்தில் சீப் அல்ல, தமிழ் சீப்பு, தலைமுடி சமாச்சாரம். அப்படியாக மணமகன் பிணம் சீப்பு என்று முக்கியத்துவம் தேடும் ட்ரம்ப் இந்த விவகாரத்திலிருந்து ஏன் ஒதுங்குகிறார் என்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. அதைவிட பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருந்தது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் எங்களின் போர் அல்ல என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் கூறி 24 மணி நேரத்திற்குள் அவரும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் ராஜாங்க செயலாளராக இரட்டை வேடத்தில் தோன்றும் மார்க்கோ ரூபி ஆகிய இருவரும் இந்தியா பாகிஸ்தான் போரை இதோ நிறுத்துகிறோம் என்று களத்தில் குதித்தார்கள். இவர்கள் ஏன் திடீரென்று களத்தில் குதித்தார்கள்? நாம் விசாரித்தது வரை 2 காரணங்கள் உள்ளன. 1999 ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டனை 2 நீண்டகால எதிரிகளான இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான மற்றும் ஒரு பெரிய மோதலை சமாளிக்க தூண்டிய அதே காரணம். அதுதான் இந்திய அமெரிக்க மோதல் விரைவில் அணு ஆயுத யுத்தமாக மாறக்கூடும் என்ற பயம். இரண்டாவது காரணம் பாகிஸ்தானிய விமானப்படையிடம் உள்ள அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை சுட்டு வீழ்த்துவது என்று இந்தியா வைராக்கியம் கொண்டுள்ளதாக அமெரிக்காவுக்கு கிடைத்த உளவு தகவல். பாகிஸ்தானிய விமானப்படையிடம் உள்ள அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தினால் அது அமெரிக்காவுக்கு பல சங்கடங்களை ஏற்படுத்தும். ஒன்று, அமெரிக்க தயாரிப்பு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்ற அவமானம். இரண்டாவது, பாகிஸ்தானிய விமானப்படையிடம் உள்ள அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்க நிபந்தனை மீறப்படும் போது அதை தடுக்க முடியாத அமெரிக்காவின் கையாலாகத்தனம் வெளிப்படும் அபாயம். இதனால் அமெரிக்கா சமாதான நட்சத்திரங்களாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் ராஜாங்க செயலாளராக இரட்டை வேடத்தில் தோன்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இருவரும் களத்தில் இறக்கிவிடப்பட்டனர். இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் மற்றும் இந்திய விமானப்படைகள் கடுமையான வான் விமான துரத்தல் போரில் ஈடுபட தொடங்கின. பாகிஸ்தான் அதன் வான் பாதுகாப்பை ஆராய இந்திய எல்லைக்குள் 300 முதல் 400 ஆளற்ற விமானங்களை அனுப்பியதற்கான சான்றாகவும் வான்ஸ் மற்றும் ரூபியோவை நடவடிக்கைக்கு இட்டுச் சென்றது. ஆனால் கவலைக்கு மிக முக்கியமான காரணங்கள் வெள்ளிக்கிழமை பிற்பகுதியில் இஸ்லாமாபாத்தை ஒட்டியுள்ள காரிசன் நகரமான பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமான தளத்தில் வெடிப்புகள் ஏற்பட்ட போது ஏற்பட்டன. இந்த தளம் பாகிஸ்தானின் ஒரு முக்கிய இராணுவ நிறுவல், பாகிஸ்தானின் இராணுவத்திற்கான போக்குவரத்து மையங்களில் ஒன்று. அத்துடன் பாகிஸ்தான் துருப்புக்களை தொடர் செயல்பாட்டில் வைத்திருக்க உதவும் வான் எரிபொருள் நிரப்பும் திறனுக்கான தாயகம். ஆனால் இது பாகிஸ்தானின் மூலோபாய திட்டப்பிரிவின் தலைமையகத்தில் இருந்து ஒரு குறுகிய தூரத்தில் உள்ளது. இது நாட்டின் அணு ஆயுதங்களை மேற்பார்வையிட்டு பாதுகாக்கிறது. இப்போது பாகிஸ்தானில் சுமார் 170 அல்லது அதற்கு மேற்பட்ட போர் முனைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. போர் முனைகள் நாடு முழுவதும் பரவி இருப்பதாக கருதப்படுகிறது. ஏப்ரல் 22ஆம் தேதி நாடுகளும் உரிமை கோரும் எல்லை பகுதியான காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் பெரும்பாலும் இந்த சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான போர் வெடித்தது. சனிக்கிழமை காலை இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்தார். பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை நீண்ட காலமாக அறிந்த முன்னாள் அமெரிக்க அதிகாரி கூறிய போது பாகிஸ்தான் ஆழ்ந்த பயம் அதன் அணுசக்தி கட்டளை தளத்தின் அதிகாரத்தின் தலை துண்டிக்கப்படும் என்பதுதான். நூர்கான் மீதான ஏவுகணை தாக்குதலை இந்தியா அதை செய்ய முடியும் என்பதற்கான எச்சரிக்கையாக செய்து காட்டியிருக்கலாம் என்று முன்னாள் அதிகாரி கூறினார். மோதலின் விரைவான ஒருவேளை அணு ஆயுத போர் அச்சுறுத்தலை அமெரிக்க உளவுத்துறை சுட்டிக்காட்டியதா என்பது தெளிவாக தெரியவில்லை. குறைந்தபட்சம் பொதுவில் வெளிப்படையான அணுசக்தி சமிக்கை இந்தியாவிடமிருந்து வரவில்லை, பாகிஸ்தானிடமிருந்து மட்டுமே வந்தது. பாகிஸ்தானில் அணு ஆயுதங்களை எப்படி எப்போது பயன்படுத்துவது என்பது குறித்து முடிவுகளை எடுக்கும் சிறிய குழுவான தேசிய கட்டளை ஆணையத்தின் கூட்டத்தை பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷரீப் கூட்டியதாக பாகிஸ்தான் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. 2000 ஆண்டு நிறுவப்பட்ட இந்த அமைப்பு பேரளவில் பிரதமரால் தலைமை தாங்கப்படுகிறது மற்றும் மூத்த சிவில் அமைச்சர்கள் மற்றும் இராணுவ தலைவர்கள் இதில் அடங்குவர். உண்மையில் இந்த அமைப்பின் பின்னால் உள்ள உந்து சக்தி பாகிஸ்தானின் இராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனீர்.
ஆனால் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா முகமது ஆசிப் அந்த குழு ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று மறுத்தார். போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு சனிக்கிழமை பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் பேசிய அவர் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் அணு ஆயுத விருப்பம் இருப்பதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அதை நாம் மிகவும் தொலைதூர சாத்தியமாக கருத வேண்டும், அதை பற்றி விவாதிக்க கூடாது என்றார். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகனில் இது குறித்து விவாதிக்கப்பட்டு வந்தது. நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ் கூறியிருந்தார். இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டத்தை தணிக்க ஊக்குவிப்பதை நாம் செய்ய முடியும் என்றும் அவர் மேலும் கூறினார். நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை நன்கு அறிந்து அவற்றை பற்றி பகிரங்கமாக பேச அதிகாரம் இல்லாத ஒரு அதிகாரியின் கூற்றுப்படி மோதல் கட்டுப்பாடை மீறி செல்லும் அபாயம் இருப்பதாக அந்த நேர்காணலுக்கு பின்னர் ட்ரம்ப் நிர்வாகத்தில் கடுமையான கவலைகள் எழுந்தன. இப்படியான நிலையில் தாக்குதல்கள் மற்றும் எதிர் தாக்குதல்களின் வேகம் அதிகரித்தது. ஏப்ரல் தாக்குதலுக்கு காரணமான ஒரு இயக்கமான லக்ஷர் இ தொய்பாவுடன் தொடர்புடைய தீவிரவாத முகாம்கள் என்று அழைக்கப்படுவதில் இந்தியா ஆரம்பத்தில் கவனம் செலுத்தியிருந்தாலும் இப்போது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தளங்களை குறிவைத்து வருகிறது. பதற்றத்தை தணிப்பதற்கான செய்திகள் இருதரப்பிலும் உள்ள உயர் அதிகாரிகளை சென்றடையவில்லை என்று ட்ரம்ப் நிர்வாகம் கவலைப்பட்டது. எனவே 2 வாரங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு ஒரு பயணத்திலிருந்து தனது மனைவி உஷாவுடன் திரும்பிய வான்ஸ் பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக அழைக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர். இந்திய பிரதமர் மோடி எந்த அமெரிக்க யோசனைகளையும் கேட்டார். ஆனால் எந்த யோசனைக்கும் அவர் உறுதியளிக்கவில்லை. அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் கூற்றுப்படி ரூபியோ பாகிஸ்தான் தளபதி ஜெனரல் முனீருடன் பேசினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அவரது புதிய பாத்திரத்தில் உரையாடல் எளிதாக்கப்பட்டது. இங்குள்ள குறிப்பிடத்தக்க விஷயம், இந்தியாவை அமெரிக்கா தமது நட்பு நாடாக காட்டிய நிலையில் கடந்த 1/4 நூற்றாண்டில் வெள்ளை மாளிகை பெரும்பாலும் ஓசைப்படாமல் பாகிஸ்தானின் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமான பாகிஸ்தான் ராணுவத்திற்கு நேரடி சேனலாக செயல்பட்டு வருகிறது. பேச்சுவார்த்தைகள் குறித்து பகிரங்கமாக கருத்து தெரிவிக்க அதிகாரம் இல்லாத ஒரு மூத்த பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரி கடந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்கர்கள், குறிப்பாக ரூபியோவின் தலையீடு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதாக பாராட்டினர். ஆனால் மறுபக்கத்தில் இந்தியா அமெரிக்காவை சந்தேகத்துடனேயே பார்க்கிறது. இந்த சந்தேகம் இருக்கும் வரை அமெரிக்கா தாம் செய்ய நினைப்பதை இந்தியாவில் செய்ய முடியாது.